வந்ததா, ஜோடி பார்க்க வந்ததா. சின்ன சின்ன குழந்தைகள் அம்மா அம்மா என்றதா, ஆசை முத்தம் தந்ததா, அம்மா மனசு நினைச்சதா. ஆசை முத்தம் தந்ததா, அம்மா மனசு நினைச்சதா. தைப்பூச ஜோதிய ஏத்தி வைக்க வந்த தெய்வமே, பல கையோடு கை சேர்த்து கோடி ஜன உண்ண வேண்டுமே. கண்ணால உலகத்தை அந்த கண்ணால ஜோதிக்கு இந்த பொன்னான மக்களை தாயாக எங்களுக்கு எங்க வீடு வித்த நாடும் வாழ வேணும். உன் திருவடி சரணம். தைப்பூச ஜோதிய ஏத்தி வைக்க வந்த தெய்வமே, பல கையோடு கை சேர்த்து கோடி ஜன உண்ண வேண்டுமே. விழா என்றாலே மகிழ்ச்சியாக குதூகலமாக ஆடிப்பாடி கொண்டாட வேண்டும் என்பது நம் முன்னோர்களுக்கு தந்த நெறி. அன்னை ஆதிபராசக்தியினுடைய வழிகாட்டின் பேரிலே செவ்வாடு பக்தர்கள் முன்னிலையிலே, அம்மா லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையிலே அன்னை ஆதிபராசக்தியை எழுந்தருளி நமக்கு அருள் வழங்கிக் கொண்டிருக்கிற திருக்காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஒளி வழிபாடு அம்மாவுடைய வழிபாடுகளிலே முக்கியமானது என்பது அடிக்கடி அம்மா நமக்கு வலியுறுத்தி சொல்லி வருகிற ஒன்று. அன்னை ஆதிபராசக்தியே ஒளி வழிபாடியாக இருக்கிறார். இங்கே இந்த விழாவிலே திருமதி அடிகளார் அவர்கள் மகளிருக்கு முக்கியத்துவம் தருகின்ற விழா என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே திருமதி அடிகளார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் பல்வேறு வகையான கண்ணீர் படாமல் இருக்க திச்சுகளை கழித்தார்கள். இப்பொழுது குரு ஜோதியானது கொண்டு வரப்படுகிறது. அன்னை ஆதிபராசக்தி வழிபாடக்கூடிய தெய்வமாக இருக்கிறாள், ஒளி வழிபாடோடு இருக்கிறாள் என்கின்ற நிலையை எடுத்துக்காட்டுவதற்காக பாரதியார் சொல்லுவார், மூர்த்திகள் மூன்று, பொருள் ஒன்று, அந்த மூல பொருள் ஒளியின் குன்று, சீர்த்தி திகழும் அந்த ஒளியை என் நாளும் போற்று சக்தி 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 என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அடிப்படையிலே ஏற்றப்படுகிற ஒளி வழிபாடான அன்னை ஆதிபராசக்தி நம்மால் வழிபடக்கூடிய தெய்வம் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே ஏற்றப்படுகிறது. தொடர்ந்து பேராசிரியர் மீனாகுமாரி அவர்கள் வர்றதை தொடர்வார்கள். அன்னை ஏற்றி வைக்கின்ற அன்னையின் திருவுருவை நமக்கு அடையாளம் காட்டுகின்ற ஆன்மீக ஜோதியிலிருந்து எங்கே குரு ஜோதியிலிருந்து ஆன்மீக ஜோதிக்கு ஒளியேற்ற இருக்கிறார்கள் ஆச்சாரிய பீடநாயகர் அருள் திரு அடிகளார் அவர்கள். அவர்கள் இப்பொழுது அந்த மூல ஜோதியாம் ஆதி ஜோதியை வலம் வந்து கற்பூர தீபாராதனை காட்டி அதற்கு அவர்கள் குழந்தைகளை கொண்டே வழிபாடு செய்ய வைக்கிறார்கள். அந்த மூல ஜோதியாம் நிலையை பாருங்கள். அது இயற்கையின் எல்லா வடிவத்தையும் அடையாளம் காட்டுவதைப் போல ஆகாய கண்ணி, நிலக்கண்ணி, காற்றுக்கண்ணி, நீர்க்கண்ணி, நெருப்பு கண்ணி என்னும் 5 நிலநிலையிலே பஞ்ச தெய்வங்களாக இருந்து நம்மை காப்பாற்றுகின்ற இயற்கையின் கூறுகளே அந்த கலசத்தின் வடிவங்களாயிருக்கின்றன. இப்பொழுது ஆச்சாரிய பீடநாயகர் அவர்கள் குரு அவர்கள் வந்திருக்கக்கூடிய முக்கிய விருந்தினர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்து அவர்களை மகிழ்விக்கிறார்கள். எல்லோரும் தேடி வந்திருக்கிறார்கள். எங்கே மானிடம் செழிப்பதற்கும் உலகம் ஒன்றுபடுவதற்கும் எல்லா மக்களும் சாதி மத வேதமற்று ஒன்றுபட்டு வாழ்வதற்கும் எங்கே அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற நிலையை கண்டு மகிழ்வதற்கு வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து டாக்டர் சோமசுந்தரம் அவர்கள் தன் வர்ணனையை தொடர்கிறார்கள். பூமியை பிளந்து நெருப்பு வந்தால் அது எரிமலை, ஆகாயத்தில் இருந்து நெருப்பு வந்தால் அது எரிக்கல். மனத்திலே ஆன்மீக நெருப்பேறி இருளை எரித்தால் அந்த நெருப்பு ஒரு ஜோதி. அந்த ஜோதியை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஏற்ற வரும் ஏற்றமிகு விழாவே தைப்பூச ஜோதி. சூரியனின் வெப்பத்தையும் நிலவின் குளிர்ச்சியையும் ஒருங்கே இணைக்கும் பாலமே தைப்பூச ஜோதி. அந்த தைப்பூச ஜோதியை ஏற்றுகின்ற நிலையில் வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு அருள் திரு அடிகளார் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜோதி வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் ஒன்றிணைக்கும் ஜோதி, இறைவனின் வடிவத்தை நினைவூட்டும் ஜோதி, இயற்கையின் எரியருளை இனங்காட்டும் ஜோதி, உள்ள இருளை உருக்கி அகற்றும் ஜோதி, கள்ள இருளை கொள்ளை கொள்ளும் ஜோதி,
வெள்ளை உள்ளமாய் மாற்ற வரும் ஜோதி, நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி, அதுவே தைப்பூச ஜோதி என்று அருள் திரு அடிகளார் என்று உலகம் போற்றும் அம்மா என்று வழிபடும் அம்மா சொன்ன இந்த தைப்பூச ஜோதி தற்போது ஏற்றப்பட்டு பூஜைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வர்ணனையை ஐயா பாலரமணி அவர்கள் தொடர்கிறார்கள். அகல் என்றால் அகலுமா காரிருள், அகல் என்றால் அகலுமா காரிருள், அகல் ஏற்றினால்தான் அது அகலும். அறிவே விளக்கு, அதை அன்பர்க்கெல்லாம் விளக்கு என்கிற நிலையில் இங்கே அம்மா என்று அழைக்கப்படும் பங்கார் அடிகளார் இங்கே ஜோதியை இங்கே ஏற்றி வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் அவர்களையும் இங்கே ஜோதி ஏற்றச் சொல்லி அவர்கள் கைகளிலே அந்த மெழுகுவர்த்தியை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அரும் தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை, அவளன்றி ஊர் புகும் ஆறு அறியேனே என்றார் திருமூலர். இதோ தைப்பூச திருவிழாவை ஒட்டி தைப்பூச ஜோதி இங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது. எங்கெங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், பக்தர் கூட்டம். அருள் திரு அம்மா பங்காரு அடிகளார் இதோ தைப்பூச ஜோதியை இங்கே ஏற்றுகிறார்கள். காண கண்கோடி வேண்டும் இந்த ஜோதியை காண்பதற்கு. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்றான் பாரதி. இங்கே தைப்பூச ஜோதி ஏற்றப்படுகிறது. ஆதியாய் சுடர் கொண்ட ஜோதியாய், அகிலத்தின் நீதியாய், இன்பத்தின் சேதியாய், ஆதி பராசக்தி அருள்வாளிக்கும் மருவத்தூர் மக்கள் அனைவருக்கும் இது திருவத்தூர் என்று இங்கே ஜோதி ஏற்றப்படுகிறது. இங்கே அவர்களோடு சந்தோஷ் தத்தா அவர்களும், அனில் கோஹ்லி அவர்களும், ஜட்ஜ் தணிகாச்சலம் அவர்களும், MS அவர்களும், இன்னும் பல பிரமுகர்களும் இங்கே ஜோதியை ஏற்றி வழிபடுகிறார்கள். காண கண்கோடி வேண்டும் என்கிற மாதிரி இங்கே எங்கெங்கு காணினும் கட்டியடா, ஏழு கடல் அவள் வண்ணமடா என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதை போலே, அவளை அறியா அமரரும் இல்லை என்பதை சொன்னை போலே, ஆதி பாசக்தி என்றால் அது வரம் பொருள் என்பதாக சொல்லி, எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வழி என்பதாக ஓம் சக்தியே பராசக்தியே என்று சொல்லி, அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகம் கழித்தல் வேண்டும், எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் பெறும் ஜோதி நீ அருள் அருட்பெரும் ஜோதி என்பதாக இங்கே அற்புதமாக இங்கே ஜோதி வடிவாக ஆதி பராசக்தி திகழ்கிறாள் என்பதாக, பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாய் அருட்பெரும் ஜோதி, காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெரும் ஜோதி, இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக என்று